பூசாரி அழகா அலங்கரிச்சிருக்க கருப்பனை பார்த்துட்டு குழந்தை கருவறைக்குள்ள கருப்பு சிலையை தொட்டு அவனை சுத்தி சுத்தி விளையாண்டு அசதியில கருப்பு சிலைக்கு பின்னாடியே படுத்து தூங்கிருது. பூசாரி ஏதோ ஒரு ஞாபகத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய மறந்துட்டு கருவறையை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி புள்ளைய பத்தி கேட்கும் போதுதான் காலையில கோவிலுக்கு கூட்டிட்டு போன புள்ளையோட ஞாபகமே பூசாரிக்கு வருது. அங்க கருவறைக்குள்ள கருப்பனுக்கு பின்னாடி தூங்கின புள்ள கண் முழிச்சதும் அழுக ஆரம்பிக்குது. தான் வரமா கொடுத்த புள்ள அழுகுதேன்னு கருப்பனே இறங்கி வந்து சமாதானப்படுத்துறாரு. அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முடியல. குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்காக கருப்பனோட தங்கச்சிகள்ல ஒருத்தியான பத்திரகாளியை கருப்பை வரவழைச்சு புள்ளைய சமாதானப்படுத்த சொல்றாரு. பத்திரகாளியும் அண்ணன் கூப்பிட்டதும் இறங்கி வந்து அழுத புள்ளையோட அழுகையை நிறுத்தி சமாதானப்படுத்தி புள்ள கூட விளையாண்டுகிட்டே இருக்கா. இங்க பூசாரி வீட்டுல புள்ளைய மறந்து கோவிலையே விட்டுட்டு வந்துட்டோம்னு புள்ளைய தேடி பூசாரியும் பூசாரி பொண்டாட்டியும் கருப்பனோட கோவிலுக்கு தேடி ஓடி வராங்க. கோவிலுக்கு வந்த பூசாரி கருவறை ஜன்னல் வழியை எட்டி பார்க்கிறாரு. வெள்ள புகை மூட்டத்துல கண்ண பறிக்கிற வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தோட கையில குழந்தை இருக்குது. அதை பார்த்துட்டு பூசாரி வேகமா கருவறை கதவு இருக்க பக்கமா வந்து கருவறை கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு. அப்ப கருவறைக்குள்ள இருந்து கருப்பை பூசாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாத்தன கதவு சாத்தனபடி அப்படியே இருக்கட்டும், உன் புள்ள இங்க பத்திரமா தான் இருக்கு, என் தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு இருக்கு, நீ பொழுது விடிஞ்சதும் எப்பவும் போல வந்து நடைய திறந்து உன் புள்ளைய கூட்டிட்டு போன்னு கருப்பை சொல்றாரு. கருப்பை சொல்ற எதையும் பூசாரி காதல வாங்குற மாதிரியே இல்ல, மறுபடியும் கதவை திறக்க தான் முயற்சி பண்றாரு. கருப்பை கோபத்துல நான் சொல்றது உன் காதல விழுகலையா இல்ல நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு கேக்குறாரு. எங்க போனாலும் புள்ளைய கூடயே கூட்டிக்கிட்டு தெரிஞ்ச பூசாரிக்கு புள்ளைய கொஞ்ச நேரம் கூட விட்டு பெரிய மனசு இல்ல. புள்ள பாசத்துல கருப்பை சொல்ற எதையும் காதல வாங்கல. கருவறை கதவை கால்ல எட்டி மிதிச்சு திறக்கிறாரு. கருப்பன் பேச்ச கேட்காததோட கருவறை கதவை கால்ல எட்டி மிதிச்சதால கருப்பனுக்கு அடக்க முடியாத கோபம் வருது. ஆங்கார கோபத்தோட அனல் திரிக்கும் கண்ணோட ஆவேச சத்தத்தோட கருப்பை வரமா கொடுத்த பிள்ளைய அவனே 4 துண்டா பிச்சு கருவறை ஜன்னல் வழிய தூக்கி வீசுறான். ரத்தமும் சதையுமா பெத்த புள்ள செதஞ்சு கிடக்கிறத பார்த்து சிலையா நிக்கிறான் பூசாரி. அதே மாதிரி பூசாரி பொண்டாட்டியும் தன்னோட புள்ள 4 துண்டா கிடக்கிறத பார்த்து மயங்கி விழுகிறான். தொட்டு தூக்கி சீராட்டி வளர்த்த கையில செதஞ்ச புள்ளையை எடுத்து வச்சு கதறி அழுகிறான் பூசாரி. கருப்பனை பார்த்து நீயே கதின்னு உன் கோவில்ல கிடந்த எனக்கு நீ வரமா கொடுத்த பிள்ளைய நீயே அழிச்சிட்டேன்னு கருப்பனை திட்டுறான். கருப்பன் காத்தா புகையா மறைஞ்சு போறான். கருப்பனோட இந்த செயலை பொறுத்துக்க முடியாத பூசாரி அடுத்த நாள் காலையிலேயே பொண்டுக மலையாளத்து மன்னரையும் மக்களையும் கூட்டி இந்த ரத்த வெறி பிடிச்ச கோபக்கார சாமி இந்த ஊருக்குள்ள வைக்க கூடாது, இவனுக்கு இங்க கோவிலே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஊனா கொடியெடுத்து கள்ளி கத்தாலையில பெட்டி செஞ்சு மந்திர கட்டு போட்டு கருப்பனையும் அவன் பந்தி சேன அத்தனையும் அதில் வச்சு அடைச்சு தண்ணி ஓடா மலட்டு ஓடையில மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டு உன்னை பார்ப்பன நான் எடுத்து எப்படி எல்லாம் பூஜை பண்ணி பார்த்து பார்த்து கும்பிட்டு வந்தேன். என் குளம் அழிச்ச ஒன்ன இந்த மண்ணை விட்டு வெளியே வந்து எந்த தேசம் போனாலும் என்னை விட கீழ்குடி கையில தான் நீ மாட்டுவ, அவன் தான் உன்னை கொண்டு செலுத்துவான்னு சாபம் விடுறான் பூசாரி. அதுக்கு கருப்பன் உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டெடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை வாங்கி அங்க கொடி கட்டி நான் இப்பன்னு சபதம் போடுறான். மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க கருப்பனை பார்த்த பத்திரகாளி மண்ணுக்குள்ள இருந்து என் அண்ணன் 48 நாளிகையில வெளியே வரலன்னா மொத்த உலகத்தையும் அழிச்சிருவேன்னு ஆவேசத்தோட நிக்கிறான். பஞ்சத்துல கிடந்த ஊர் முழுக்க அடமலை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. தண்ணி ஓடாத ஓடையில கூட கரைய உடைச்சுக்கிட்டு தண்ணி ஓடுது. ஓடுற தண்ணியில ஓட மண்ணு கரையுது. ஓட மண்ணு கரைய ஓடையில கருப்பன் பெட்டி தளவு தெரியுது. தளவு தெரிஞ்ச பெட்டி தண்ணியில மிதக்குது. மேனாட்டு வெள்ள தண்ணி கீநாடு வடியுது. கீநாடு ஓடும் தண்ணியில கருப்பன் பெட்டி உருண்டு ஓடுது. ஓட தண்ணி ஓடி வந்து வைகையில கலக்குது. வைகை ஆத்துல வந்த கருப்பன் பெட்டி வாஞ்சனையா ஓடி வந்து சின்னமனூர் தாண்டினதும் வீரபாண்டி எல்லைக்குள்ள வந்து கரை ஒதுங்கி நிக்குது. பெட்டிக்குள்ள இருந்த கருப்பசாமி பெட்டியை விட்டு வெளியே வந்து வீரபாண்டியில கீழ்குடிய தேடுறான். அந்த நேரத்துல கூட வந்த தங்கச்சிக்கு இந்த இடம் பிடிச்சு போய் இங்கேயே குடியிருக்குன்னு ஆசைப்படுறான். அதுக்கு கருப்பசாமி நான் தேடி வந்த இடம் இது இல்ல, இன்னும் கூட போக வேண்டியது இருக்கும் போல, தங்கச்சி நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால நீ இங்கேயே குடியிருந்து மக்களுக்கு அருள் கொடுன்னு கருப்பை வழிவிடுறான். அப்படி பெட்டியை விட்டு முதல்ல வெளியே வந்து வீரபாண்டியில குடிகொண்டவதான் மலையாளத்து கருப்பனோட தங்கச்சிகள்ல ஒருத்தி கௌமாரியம்மன். அருகும் புல்லெடுத்து அசுரனை 2 துண்டாக்கி வதம் பண்ணவளு இவதான். ஊழ் வினையால கண் ஊனமான வீரபாண்டியனுக்கு கண் பார்வை கொடுத்தவளு இவதான். இவளை வீரபாண்டியில விட்டுவிட்டு மலையாளத்து கருப்பன் பெட்டி ஏறி பயணம் பண்ணி மயிலாடு பாறை தாண்டி சோழவந்தான் பக்கம் வந்து மீனாட்சி பட்டணத்து மேற்கு எல்லைக்குள்ள நுழையும் போது மேற்கு எல்லை காவலுக்கு வெள்ள குதிரை ஏறி வில்லாயுதம் பிடிச்சு காவல் நிற்கும் ஐயனாரு தன்னோட பூத 2 அனுப்பி விட்டு கருப்பன் வருவழியை மறைக்க சொல்லி வைகை யாத்துக்குள்ள பூதம் 2 நிக்குது. மலையாளத்து கருப்பனுக்கும் ஐயனார் கோவில் பூதத்துக்கும் வாய் சண்டை முத்தி கை சண்டை ஆரம்பிக்க போகுது. அப்ப பெட்டியை விட்டு வெளியே வந்த முத்தையா பூத 2ஐயும் அடக்கி ஐயனார் கூட சமரசம் பேசி கருப்பன் போறதுக்கான வழியை விளக்கி கொடுத்து கோச்சடையிலே தங்கிறார். வெள்ள குதிரை ஏறி நீலவண்ண திருமேனியோட திருநாமம் தானிட்டு கோச்சட மண்ணு மேல மீனாட்சி பட்டணத்தோட மேற்கு எல்லை காவக்காரனா மாறி முத்தையா நிக்கிறார். முத்தையா வழிய
வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கருப்பன் பெட்டி மீனாட்சி பட்டணத்துக்குள்ள நுழையுது. மீனாட்சி பட்டணம் வந்து சேர்ந்த சந்தோஷத்துல கருப்பன் பெட்டி கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு கரை ரெண்டையும் ஓடி ஓடி அளந்துகிட்டு வருது. வைகை ஆத்து நீராளி மண்டபம் முன்ன கருப்பன் பெட்டி தரதட்டி நிக்குது. பெட்டியை விட்டு வெளியே வந்த பேச்சு யாத்தால மதுரையோட அழகுல மயங்கி வைகை ஆத்து தென்கரையில அவளுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறார். அவளை தேடி வந்த மக்களுக்கு பேச்சு குறையெல்லாம் நீக்கி கொடுத்து அங்கேயே தங்குறேன்னு அண்ணன் கிட்ட உத்தரவு கேட்கிறார். தங்கச்சி கேட்டு எதையும் தரமாட்டேன்னு சொல்ற அண்ணன் இல்ல கருப்பை. தங்கச்சி கேட்க நினைக்கிறத வாயை திறந்து கேட்கும் முன்ன மனசு கோணாம செஞ்சு முடிக்கிறவன் தான் இந்த கருப்பை. அதனால பேச்சியாத்தா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம வழி கொடுக்கிறான் கருப்பை. பெட்டியை விட்டு பேச்சியாத்தா தென்கரை போனதுக்கு அப்புறமும் பெட்டி நகராம அங்கேயே இருக்கு. கருப்பனுக்கு மட்டும் அழுகிற சத்தம் கேக்குது.